இதோ இரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, neither his ear heavy, that it cannot hear. Isaiah 59:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes His Ministry சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக நாம் உபாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய 6வது வசனம், எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இன்றைய செய்தியின் தலைப்பு ஜெபத்தின் வல்லமை. ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு காரணம், எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கி அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் அவர்களை யாரை பயன்படுத்தினார் என்றால் எகிப்தியரை பயன்படுத்தினார். கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுவதற்கு காரணம், எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கினதுனால, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதுனால, அவர்கள் கடினமான வேலையை அவர்கள் செய்தபடினால அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது நாம் ஜெபிப்பதற்கு நம்மை ஒடுக்குகிற ஒரு சில மனிதர்கள் தேவையாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டுமானால், நாம் கர்த்தரை நோக்கி பெருமூச்சு விட வேண்டுமானால், நம்முடைய சத்தம் தேவ சந்நிதியிலே போய் எட்ட வேண்டுமானால், நம்மை சிறுமைப்படுத்துவதற்கென்று சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கு ஒடுங்கு போய் இருக்கிறீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? கடினமான வேலை பழுக்களினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும். இன்னும் உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் உங்களுடைய ஜெபத்தில் உயிர் இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பெருமூச்சு விட வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே உங்களை நடத்துகிறார். அப்போது அவர்கள் கூப்பிட்ட போது என்ன நடந்ததான்னா, கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, 7வது வசனத்தில் பார்த்தீங்களா, கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு. அப்போது ஒடுக்கப்படும் போது அந்த ஒடுக்கத்தில் இருந்து, அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து, அந்த கடினமான வேலையை செய்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் வீணாக போகாது, அந்த ஜெபம் வெறுமையாய் போகாது. அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். அந்த சத்தம் தேவனுடைய காதுகளில் விழும்.
அந்த சத்தத்தை அவர் கேட்டு அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைத்ததா? ஐயா, நான் ஜெபித்த போது எனக்கு என்ன பதில் கிடைத்தது? எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் கர்த்தர் பார்த்தார். அப்போ பாருங்க, ஜெபம் என்ன செய்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய காதுகளை திறக்கிறது மட்டுமல்ல, அந்த சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண்களை எங்களை நோக்கி பார்க்கும்படி செய்கிறது. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஆண்டவருடைய கண்களை ஈர்க்கிற வல்லமை. கர்த்தருடைய கண்களை எங்களை நோக்கி ஈர்க்க வேண்டுமானால், கர்த்தர் எங்களை திரும்பி பார்க்க வேண்டுமானால், கர்த்தருடைய கண்களை கவர்ந்து கொள்ள வேண்டுமானால் நான் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி புலம்ப வேண்டும். அப்படி புலம்பினா ஆண்டவருடைய கண்கள், அவருடைய கண்களில் நான் கடாட்சம் பெறலானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆண்டவர் என்னை பார்க்க வேண்டுமானால், தேவன் என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நான் இன்னும் ஜெபிக்க வேண்டும், முன்னிலும் அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும். மனிதர்கள் என்னை பார்த்து என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை. எத்தனையோ மனிதர்களுடைய கண்கள் என்னை பார்க்கிறது, நான் கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு நான் இருக்கிறது. எத்தனையோ கண்கள் என்னை காண்கிறது. எத்தனை கண்கள் என்னை கண்டாலும் என் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறதில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் துடைக்கப்பட போகிறதில்லை. ஆனால் என்னை உண்டாக்கினவர் இருக்கிறாரே, என்னை அழைத்தவர் இருக்கிறாரே, எனக்காய் இரத்தம் சிந்தினவர் இருக்கிறாரே, அவருடைய கண்கள் என்னை கண்டால் என் வாழ்க்கை இப்படி இருக்காது. என் சிறுமை மாறும், என் ஒடுக்கம் மாறும், என் வருத்தம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என் வியாதி சுகமாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயனுடைய தலைவன் வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படியாகி போய் உட்கார்ந்த பொழுது அவருடைய கண்கள் ஒரு நீர்க்கோவை உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறது. அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இயேசு எந்த மனிதன் பிரச்சனையோடு இருக்கிறானோ, எந்த மனிதன் கஷ்டத்தோடு இருக்கிறானோ அவனை தான் அவருடைய கண்கள் பார்க்கும். 18 ஆண்டுகள் அனுமர முடியாத கூனி ஜெபாலயத்தில் போய் உட்கார்ந்த போது இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைக்கிறார். அப்போ ஏசப்பா ஒரு மனிதனை பார்த்துட்டாருன்னா நல்லா கவனிச்சிடுங்க, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு உயர்வு, அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தாச்சு. அப்போ அவர் நம்மை பார்க்க வேண்டுமானால் கதற வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் ஆகார் சொன்னால் அல்லவா? ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து தெரிகிறார். ஐயோ, என் ஆச்சியார் என்னை கடினமான வேலைகளை என் மேலே சுமத்துகிறாளே என்று சொல்லி அவள் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த போது கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் அவளை காண்கிறார். அப்போ பாருங்க, நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை காண வேண்டுமானால் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இங்கே 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சிறுமையும் எங்களுடைய வருத்தத்தையும் எங்களுடைய ஒடுக்கத்தையும் கர்த்தர் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. பாருங்க, அவர் எங்களை பார்த்து அடுத்தது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் தம்முடைய பலத்த கையை ஓங்கிய புயத்தை என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்துகிறார். என் பிள்ளைகள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்களே, என் பிள்ளைகள் கடினமான வேலைகளை செய்ய கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே, என் பிள்ளைகள் சித்திரவதை அனுபவிக்கிறார்களே என்று சொல்லி தேவன் பார்த்து அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க தம்முடைய பலத்த கரத்தை நீட்டுகிறார். இப்போ ஜெபம் என்ன செய்கிறதுனா ஆண்டவருடைய கண்களை கவர்ந்து இழுக்கிறது மாத்திரமல்ல, அவரை செயல்பட வைக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கரங்களை செயல்பட வைக்கிறது, அவருடைய புயங்களை செயல்பட வைக்கிறது. என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னால் விடுதலையாக முடியாது, என்னால் எகிப்தின் பிடியிலிருந்து விடுதலையாக முடியாது, இந்த வியாதியிலிருந்து என்னால் விடுதலையாக முடியாது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால் விடுதலையாக முடியாது. எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது. மனிதர்களால் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் இதிலிருந்து என் சொந்த பலத்தினால விடுதலையாக முடியாது. ஆனால் என்னை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளை சந்தித்து என்னை திருப்தியாய் நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரம் பலத்த கரம், ஓங்கிய புயம். அந்த கரம் என் வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வர வேண்டுமானால், எகிப்தில் இருக்கிற என்னை விடுதலையாக்க வேண்டுமானால் நான் ஜெபிக்க வேண்டும், நான் ஆராதிக்க வேண்டும், நான் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும்.
அவருடைய பலத்த கரத்தை நான் பார்க்க வேண்டுமானால், அவருடைய ஓங்கிய புயத்தை எகிப்தின் பார்வோன் பார்க்க வேண்டுமானால் நான் ஜெபித்தால் தான் முடியும். ஆண்டவர் மகா பயங்கரங்களை எகிப்திலே கட்டளையிட்டார். 10 வாதைகளினாலே வாதித்தார். எகிப்தியர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த 10 வாதைகளின் நிமித்தம் எகிப்திய கூட்டம், எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தை சந்தித்தார்கள், இழப்புகளை சந்தித்தார்கள். வயல்களில் உள்ள விளைச்சல் அழிந்தது. அவர்களுடைய பிரயாசத்தின் பலன் அழிக்கப்பட ஆரம்பித்தது. அவருடைய மாடுகள், அவருடைய மிருக ஜீவன்களுக்கு வியாதிகள் வர ஆரம்பித்தது. எகிப்தியர்களுக்கு கொப்பளங்கள் வர ஆரம்பித்தது. எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுமைப்பட ஆரம்பித்தார்கள். எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை, தன்னுடைய சமாதானத்தை இழக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நஷ்டப்பட ஆரம்பித்தது. தேவ பிள்ளையே, நாம் ஜெபிக்க 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 சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்படும், அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய கிரியைகள் கட்டப்படும், அவனுடைய பலன் குறையும், அவனுடைய பிடி தள்ளரும், அவனுடைய கட்டுகள் அவிழும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள், அடையாளங்கள் எகிப்திலே திரளாய் நடக்க ஆரம்பித்தது. அற்புத அடையாளங்கள் திரளாய் நடக்க ஆரம்பித்தது. எகிப்தியர்களுடைய பலன் ஒடுக்கப்பட ஆரம்பித்தது. எகிப்தியர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். அவருடைய தலைப்பிள்ளைகள் அழிக்கப்பட ஆரம்பித்தார்கள். எல்லா எகிப்தியருடைய வீடுகளிலும் மரண ஓலம், எல்லா எகிப்தியர்களுடைய கண்களிலும் கண்ணீர், எல்லா எகிப்தியர்களுடைய வீடுகளிலும் புலம்பல். இது ஜெபத்தினால மட்டும்தான் நடக்கும். சத்துரு அழணும், நீங்க அழக்கூடாது, நீங்க கண்ணீர் விடக்கூடாது. சத்துரு அழணும், சத்துரு நடுங்கணும், சத்துரு விலகணும், சத்துரு பயப்படணும், நீங்க பயப்படக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் பயப்படக்கூடாது, சத்துரு தான் பயப்படணும். அவன் பயப்படணும்னா பரலோகத்தின் தேவனுடைய கரம் இறங்கணும். பஸ்காவை ஆசரித்த பொழுது கர்த்தர் எகிப்திலே நடந்து அவர் கடந்து சென்றாராம். எகிப்தியர்களுடைய வீடுகளை சங்கரிக்கும்படியாய் இஸ்ரவேலர்களுடைய வீடுகளை கடந்து சென்றாராம். எகிப்தில் இறங்கிட்டார் பாருங்க. ஜெபம் எந்த பட்டணத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிறதோ, ஜெபம் எந்த தேசத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிறதோ, அந்த தேசத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்து வருவார். அந்த தேசத்திலே கடந்து செல்லுவார். அந்த தேசத்திலே உலாவுவார். அந்த தேசத்தில் இருக்கிற எகிப்திய தேவர்களையும் எகிப்தியர்களையும் கர்த்தர் நியாயம் செய்வார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி அபயமிடும் பொழுது, நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காய், நம்முடைய இந்திய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய் கதரும் பொழுது, இந்த ஜனங்களை குடிக்க வைக்கிற கொடி வெறினாவிகளை சங்கரிக்கும்படியாய், இந்த ஜனங்களை வெறிக்க வைக்கிற வெச்சாராவிகளை சங்கரிக்கும்படியாய், நம்முடைய தேசத்து ஜனங்களை கட்டி தர விக்கிரகாவிகளை நிர்மூலமாக்கும்படியாய், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்திய தேசம் எங்களிலும் உலாவுவார், அசைவாடுவார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, எகிப்திலிருந்து என்ன செய்தாரா? புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்கேருந்து வெளியே வர முடியலையோ அங்கேருந்து வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். எங்கேருந்து வெளியே வர முடியல? வியாதியிலிருந்து வெளியே வர முடியலையா? கவலை கண்ணிலிருந்து வெளியே வர முடியலையா? இருதய பாரங்கள், கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியலையா? எங்கேருந்து வெளியே வர முடியவில்லாமல் போராடி கொண்டு இருக்கிறோம், அங்கேருந்து வெளியே வரணும்னா ஜெபம் தான் அவசியம். ஜெபம் தான் அவசியம். ஜெபம் உங்களை வெளியே கொண்டு வந்து, கானான் தேசத்தில் கொண்டு வந்து உங்களை நிறுத்துகிறது. ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களோடு பேசினீரே, வழிநடத்தினீரே, காத்துக்கொண்டீரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ അവൻ നിന്നെ കൈവിടില്ല. ആ സ്നേഹത്തിൽ നീ അലിഞ്ഞാൽ നവ്യമാകും നിൻ ജീവിതം. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ അവൻ നിന്നെ കൈവിടില്ല. ആ സ്നേഹത്തിൽ നീ അലിഞ്ഞാൽ നവ്യമാകും നിൻ
ജീവിതം ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ. നീ പാപം ചെയ്തിടുമ്പോൾ നീ പോലും അറിഞ്ഞിടാതെ, നീ പാപം ചെയ്തിടുമ്പോൾ നീ പോലും അറിഞ്ഞിടാതെ, നിന്നെ ഓർത്തു കേഴും നാഥൻ എന്നും നിന്നെ കാത്തിരിക്കും. നീ തിരികെ വന്നിടുമ്പോൾ തൻ്റെ ചാരെ ചേർത്തണയ്ക്കും. പാപം നീക്കി ധന്യനാക്കും. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ അവൻ നിന്നെ കൈവിടില്ല. ആ സ്നേഹത്തിൽ നീ അലിഞ്ഞാൽ നവ്യമാകും നിൻ ജീവിതം. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ. കൈപ്പേറും അനുഭവങ്ങൾ അനുദിനം അണഞ്ഞിടുമ്പോൾ, കൈപ്പേറും അനുഭവങ്ങൾ അനുദിനം അണഞ്ഞിടുമ്പോൾ, ദുഃഖത്താൽ നീ കരയരുതേ, ആർത്തനായി തേങ്ങരുതേ. ക്രൂശിതന്റെ രൂപമോർക്കൂ, ഉള്ളിനുള്ളം ശാന്തമാകും. മഞ്ഞുപോലെ വെണ്മയാകും. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ അവൻ നിന്നെ കൈവിടില്ല. ആ സ്നേഹത്തിൽ നീ അലിഞ്ഞാൽ നവ്യമാകും നിൻ ജീവിതം. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ അവൻ നിന്നെ കൈവിടില്ല. ആ സ്നേഹത്തിൽ നീ അലിഞ്ഞാൽ നവ്യമാകും നിൻ ജീവിതം. ദൈവത്തെ നീ ആശ്രയിച്ചാൽ